ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் வெளியான சாம் மெண்டஸ் அவர்களின் இயக்கத்தில் ஜார்ஜ் மெக்கே மற்றும் டென் சார்லஸ் சாப்மேன் அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு பிரிட்டிஷ் வார் படம் தான் 1917 அப்படின்ற ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து ஏகப்பட்ட சாதனைகள் படைச்சிருக்கு. அகாடமி அவார்டில் கிட்டத்தட்ட 10 அவார்டு வந்து இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. 100 கோடி ரூபா, அதாவது 100 கோடின்னு ரொம்ப ஓவரா போறேன், $100 மில்லியன் எடுக்கப்பட்டு $446 மில்லியன் கலெக்ஷன் பண்ண ஒரு படம். எப்படி இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி பாக்குறதுன்ற ஒரு ஐடியாவையும் கொடுக்குறேன். மறக்காம பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரென்ச், ஒரு வார் ட்ரென்ச்சுங்க, அதாவது இந்த சண்டை போடுற இடம், போர் பண்ணக்கூடிய இடத்துல பூமியை தோண்டி அது உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு குண்டு எடுத்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அது என்ன, குண்டு எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த ஒரு ட்ரென்ச்சுக்குள்ள தான் கதை ஆரம்பிக்குது. அந்த 2 சோல்ஜருங்க வராங்க. அந்த 2 சோல்ஜரை பார்த்து அவங்களோட சீஃப் என்ன சொல்றாரு, இங்க பாரு, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அடுத்த பெட்டாலியன்ல நம்ம ஆளுங்க ஜெர்மன் ஆர்மி எல்லாரையும் காலி பண்ணிட்டு அடுத்த வாருக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த பக்கம் ஒதுக்குப்புறத்துல 1600 சோல்ஜருங்க வெயிட் பண்ணினுக்கிறாங்க. நீ இப்போ என்ன பண்ணு, உடனே கால் பண்ணி அந்த மாதிரி அந்த சோல்ஜர்ஸை ஜெர்மன் கூட சண்டை போடாதீங்கடா, நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். ஆனா எதிர்பாராத விதமா கவுண்டமணி காமெடியில் வர மாதிரி போன் ஒயர் பிஞ்சு 2 மாசம் ஆகுது, அதனால நான் பேச முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த துண்டு சீட்டை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற நம்ம பெட்டாலியன் கமாண்டர் கிட்ட கொடுத்தினா அவர் ஜெர்மன் ஆர்மியோட சண்டை போடுறத நிறுத்திக்கிட்டு சமாதானமா போயிடுவாரு, அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்றத பாஸ் பண்ணுன்ற மாதிரி கமாண்டர் போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாரு. டக்குன்னு இந்த 2 சோல்ஜருக்குள்ள ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த சோல்ஜர்ல ஒருத்தனோட தம்பி அங்க ஆப்போசிட்ல அந்த 1200 சோல்ஜர்ஸ் கூட நின்றுக்கிட்டு ஜெர்மன் ஆர்மியை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். உடனே என் தம்பியையும் காப்பாற்றணும், நம்ம நாட்டு சோல்ஜரையும் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த 2 சோல்ஜருங்க கங்கனை கட்டிக்கிட்டு உடனே கிளம்புறாங்க. ஆனா போற வழியில என்ன ஆபத்து தெரியுங்களா? இவனுங்க கிராஸ் பண்ணி போறது எதிரி நாட்டு படைகள். அங்க ஏற்கனவே பாதி பேர் செத்து சுண்ணாம்பாய் கிடக்குறானுங்க, ஒரு சில பேர் உயிர் போயிடுச்சு வெறித்தனமா சுத்திட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாரையும் கிராஸ் பண்ணி இந்த 2 பேர் தப்பிச்சு போய் அங்க இருக்கிற 1200 சோல்ஜர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை போய் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த எதிரி நாட்டு ராணுவத்துக்கிட்ட இருந்து எப்படி இவனுங்க தப்பிச்சு 2 பேர் ஓடினானுங்க, 2 துப்பாக்கியை வச்சுட்டு போய் ஓடி அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி அந்த போரை நிறுத்துறானுங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கதை ஒன்லைனா கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த படத்தில் ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்கு. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதுல முதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க சிங்கிள் டேக்கு லாங் ஷாட்ல எடுக்கப்பட்ட படங்க. அதாவது 2 சோல்ஜருங்க கிளம்புறானுங்க பார்த்தீங்களா, அவங்க கூடவே கேமராமேனும் கிளம்பிட்டார் போல இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட விஷுவல் ஃபுல்லாவே அந்த ஒரு கேமராமேன் இவங்க 2 பேர் கூடயே டிராவல் பண்ணி படத்தோட முடிவு வரைக்கும் போற மாதிரி எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லாங் ஷாட் வந்து இந்த படத்தோட 2 மணி நேரமும் கண்டினியூ ஆயிருக்காது. ஆனா எங்க கட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு எடிட்டிங் அவ்வளவு அற்புதமா பண்ணிருப்பாங்க. சோ இந்த படத்தை பார்க்கும் போது நம்மளும் 3வது சோல்ஜரா டிராவல் பண்ணா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வார் ஃபீல்டில் வந்து இந்த 2 பேர் போவானுங்க, திடீர்னு பார்த்தா சுடுவாங்க, படுத்துப்பானுங்க, அதுக்கப்புறம் எழுந்து ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு மறுபடியும் ஓடுவானுங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது நம்மளே வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்கிங் வந்து வேற லெவலுங்க. இந்த படத்தோட மேக்கிங்க்கு நான் 100க்கு 100 கொடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான மேக்கிங். எப்படா இவ்வளவு நாள் இந்த படத்தை மிஸ் பண்ணன்னு எனக்கே தெரியல. காரணம் என்னன்னா, இந்த படத்துல வரக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2-3 சீன் சொல்றேன். இந்த 2 சோல்ஜர்ஸும் போய் ஒரு பாழடைஞ்ச பங்களா உள்ள, பங்களான்றதோட அந்த எதிரி நாட்டோட ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போவானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ஒயர் இருக்கும். அதாவது அதை மிதிச்சா வந்து பாம்பு ரிலீஸ் ஆகிடும் இல்லைங்களா. அந்த ட்ரிப் ஒயர் இருக்கும். அந்த ட்ரிப் ஒயரை பார்த்துட்டு உஷாராக பின் வாங்குவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலி போய் அந்த ட்ரிப் ஒயரில் ஊந்து பாம்பு அடிச்சு இவனுக்கு சிக்கிப்பானுங்க. இதுலேருந்து எப்படி வெளில வரானுங்கன்னு சீன் பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வல் சீனில் வந்து இவங்க இந்த 2 பேரில் ஒரு ஃப்ரெண்டு செத்துருவான். செத்தோடனே அவனை தூக்கிட்டு போகிறது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுப்பாங்க. அவன் இறந்ததுக்கப்புறம் இந்த மூஞ்செல்லாம் ப்ளூவாக மாறும் பார்த்தீங்களா. இதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக கண்டினியூஸ் ஷாட்ல எப்படி மேக்கப் பண்ணானுங்க எப்படின்னு நம்மளுக்கே தெரியல. அந்த அளவுக்கு அந்த சீன்லாம் வந்து பயங்கர தத்ரூபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன் ஃபீல்டு, இந்த கன் ஃபைட் வந்து அந்த ஃபீல்டில் வந்து இவனுக்கு எஸ்கேப் ஆவானுங்க. ஒரு சுற்றி நின்று சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த 2 பேரில் ஒருத்தன் எஸ்கேப் ஆவான். எஸ்கேப் ஆகி அப்படியே கண்டினியூஸாக போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குதிச்சு எஸ்கேப் ஆகும் பாருங்க. அதெல்லாம் கேமராமேனும் சேர்ந்து மேன் வர்சஸ் வைல்டில் வர மாதிரி கூட கேமராவோட குதிச்சாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ரெகுலரான வார் ஃபிலிமே கிடையாதுடா. இது வேற லெவல் மேக்கிங் படம். அதனால இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தமிழில் கொண்டாடி இருக்கணும். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வரல. ஸோ நானே வந்து இந்த படத்தை வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன். சப்டைட்டில் கூட நான் பார்க்கும்போது இல்லை. எனக்கு வந்து இங்கிலீஷ் புரியுன்றனால அப்படி இப்படி நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேக்கிங் படம். மற்றும் இந்த படத்தோட ரைட்டிங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்னதான் வந்து இது ஒரு வார் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அட்டாக்கை பற்றி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும்
இதில் நிறைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். இதில் வந்து அந்த ஃப்ரெண்டு இறந்தது, அதுக்கப்புறம் அந்த எதிரி நாட்டோட சோல்ஜர்ஸ்க்கு பயந்து போய் அந்த அந்த உள்நாட்டு மக்களே வந்து பதுங்கியிருப்பாங்க. தன்னோட குழந்தைக்கு வந்து குடிக்கிறதுக்கு பால் கூட இருக்காது. ஆனால் நல்ல வேளை அந்த சோல்ஜர் வந்து எங்கேயோ போகிற போக்கில் ஏதோ ஒரு எருமை கொட்டாயில் ஒரு பால் இருக்கும்னு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போவான். அந்த பால் இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ கொடுத்துட்டு போயிட்டு அவன் மறுபடியும் அங்கேருந்து அந்த எதிரி நாட்டோட மக்களாக இருந்தாலும் அந்த ஒரு மனிதாபிமானம் அவனுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய அந்த எமோஷன்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு தரமான கதை கொண்ட ஒரு தரமான மேக்கிங் பண்ண ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்ங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு 20% தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து மீதியெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 4.5 4.5.